அக்காவை பெரியம்மா மாதிரி விளக்கமத்தது மூஞ்சில தண்ணி போடுவாங்க. விளக்கமத்த எடுத்து மூஞ்சில சென்னுவாங்க. அம்மா நான் எப்படி என்னடா தப்பா பண்ணேன்? வந்தது வர மாறு மாறுங்கிற சாமான்லாம் எடுத்து வைங்க. ஏப்பா கருப்பு பூனை குறுக்க போயிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் தண்ணி தெளிச்சு விடு. சரி, இப்போ நான் என்னத்த பண்ணேன்னு சொல்லி நீங்க தப்பா பேசுனீங்க. என்ன வந்தது வர மாறு மாறுங்கிறீங்களே, அந்த மாறுதான் எத்தனை மாறுன்னு கேட்கறேன். ஏன் நான் சொல்ற மாதிரி வேற, நீங்க சொல்ற மாதிரி வேறடா. நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் சொன்னது ரெண்டு மாறு. 2 மாறா? என்ன மாறு சொல்லு? நான் சொல்றது தாய்மார்களே தந்தைமார்களே. ஆமா, அந்த மாறு சொன்ன. நீங்க என்ன மாறு சொன்னீங்க? நாங்க விளக்கமாறு. விளக்கமாறு ஏன் அண்ணே? விளக்கமாறு விளக்கமத்த பத்தி யாபகப்படுத்தாதீங்க. ஏன் விளக்கமத்தால அடி வாங்கி விளக்கமாறு மாதிரி போனதே. அப்படியா? ஆமா. அக்கா உன் பிளாட் 99 பிளாட் உட்காருக்கா. அக்கா உட்காருக்கா. டச்சு செல்லு வேற. அப்ப எல்லாருமே இப்போ டச்சு செல்லு தான். அம்மா ஆமா, டச்சு செல்லு இல்லைன்னா உலகமே இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு இப்பெல்லாம். அதெல்லாம் தடவ முடியும். ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. எப்போ இந்த டச்சு செல்லுன்னு ஒண்ணு வந்துச்சோ, சரி, அப்பவே புருஷன் முண்டாட்டிக்கு ஒற்றம் இல்லாம போச்சு. எப்படி சொல்றீங்க? உண்மையிலுமே அதுதான். இப்ப பாத்தீங்கன்னா புருஷனுக்கு ஒரு டச்சு செல்லு, சரி, பொண்டாட்டிக்கு ஒரு டச்சு செல்லு, பிறந்திருக்க புள்ள 1.5 வயசு தான் ஆகுது, அதுக்கு ஒரு டச்சு செல்லு. ஆமா, இப்படி டச்சு செல்லுன்னு சொல்லி டச்சுன்னே இப்ப டச் இல்லாம போச்சு குடும்பமே. ஆமா, புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒற்றுமை இல்லாம போச்சு. காரணம் என்னன்னு கேளு. என்ன? அப்பெல்லாம் புருஷன் முண்டாட்டி எல்லாம் பொண்டாட்டிய புருஷன்காரன் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏய் தண்ணி கொண்டாடி அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்புறம் இப்பெல்லாம் மெசேஜ் ஒன்லி. மெசேஜா? ஆமா, தண்ணி கொண்டு வா அங்கே போயிடும். ஆமா ஆமா, அங்க இருந்து பக்கத்துல தான் இருக்குது, எடுத்து குடிச்சுக்கடா எடுவட்ட வயல அங்க இருந்து இங்க வந்துடும். இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லயே உலகமாயி போச்சு. ஆமா ஆமா, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா டச்சு செல்லுன்னு சொல்லி புருஷன் முண்டாட்டிக்குள்ள இந்த டச்சே இல்லாம போச்சு. ஆமா ஆமா, இவங்க எதை தடவை டச் பண்ணணுமோ அதை டச் பண்றது இல்ல. ஆமா, இவங்க செல்ல பூரா டச் பண்ணிட்டு இப்ப அடுத்த அவன் முண்டாட்டி அடுத்த டச் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? இப்படிதான் போல ஆகி போயிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டுல அப்படியா? நம்ம வீட்டுல எல்லாம் அப்படி இல்ல. அப்புறம் என் முண்டாட்டிக்கு டச் செல்லே வாங்கி கொடுக்கறது இல்ல. சரிண்ணே, பூரா பட்டன் செல்லு மட்டும்தான். சரிண்ணே. ஆமா சரி, அது மாதிரி இல்லாம எதுல விட்டேன்? உன விளக்கமா இருப்பிஞ்சு யார் வாயிலடா? வார்த்தைய வாயில விட்டேன். பக்கமேல ஒரு பக்கமேல இருக்கணுமியா? ஆமா, அப்படி பக்கமேலமா இசைத்து கொண்டிருக்கும் இசை கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். ஆமா, இந்த மாதிரி பக்கமேலத்தை சந்திக்காமத்தான் நான் முத்து பயிலுக்கே போறதில்லை. அப்படியா? இவன் நாடகம் கூப்பிடுறானா பிடிங்கி போடுறது. சரிண்ணே, நல்ல பக்கமேலமா இருந்துச்சுன்னா அது மாதிரி. ஏன்னா நம்மளுக்கும் சிரமமா இருக்கும், அவங்களையும் சிரமப்படுத்தக்கூடாது. வீடியோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ ஒன்னா என்ன உண்மையை தானே சொல்றேன், பொய்யா சொல்றேன்? ஆமா, பேஸ்புக்கில் கூட அண்ணன் போட்டாலும் போட்டுட்டேன், அப்பதான் ஒழுங்கான பக்கமேல போடுவாங்க. சரி, ஆமா, அது மாதிரி இல்லாம எங்களுக்கு ஒளிபெருக்கின்ற சொல்லக்கூடிய தள தெளிவாக இசைத்து கொடுப்பது ஒளி அன்பளிப்பு ராமர் சவுண்ட் சர்வீஸ் அளவுக்கும் அதில் ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்கள் சார்பாக கலைக்குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிக்கின்ற வணக்கத்தை தெரிந்து அதுக்கு அடுத்தபடியாக ஆமா, இப்படி ஒரு மக்கள் இருக்கணும், அமைதியா ஒரு ரசிக்கக்கூடிய மக்கள் பத்தி. கருப்பா தெரிய உள்ள லைட் போடலடா, எடுவட்ட முண்டை கண்ணாடி எடுத்து மாற்றா. ஆமா, இப்படி ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையோட மக்கள் இருக்கணும். நாங்கெல்லாம் முகம் பார்க்கும் கண்ணாடியே நீங்க தான். ஆமா ஆமா, நீங்க நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தி சிரிப்பு முகத்தோட இருந்தீங்கன்னா இந்த நாடக சீரும் சிறப்புமா முடியும். நன்றி தெரிந்து கொண்டு நீங்கள் ஆவணத்தை பார்த்து கொண்டிருந்த இத்துடன் நாடகத்தை சொல்லுங்க முடிக்கலடா. நம்ம பகுதிக்கே இப்பத்தே முதல் நாடகமா இந்த நாடகம் வச்சிருக்காங்க. சொல்லுங்க நீங்கள் ஆவணத்தை பார்த்து கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்ல வந்தேன். இருக்கீங்களா? ஆமா, நீங்க முடிக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான். என்ன காலையில லோனு காசு கட்டணுமே. ஆமா, எத்தனை லோன் இருக்குன்னு தெரியல. இங்க லோன் கேஸ் மாதிரி தானே தெரியுது. ஆமா, இருந்தாலும் வந்து வணக்கத்தை சொல்லுவோம். வணக்கத்தை சொல்ல இல்லாம ஹேல் உங்க ஆசைக்கு ஏற்றபடி இருக்கும். ஆசைக்கு ஏற்றபடி இருக்கும்.
வச்ச வாசிக்கடா ஏ புது பாட்டா வாசிக்கடா யாரா திருப்பி பாடு திருப்பி பாடு அந்த பாட்டை பாடு ஏ புது பாட்டுனே இல்ல நீ திருப்பி பாருங்கண்ணே இந்த பாட்டை கேட்டதுல நீங்க திருப்பி பாருங்களேன் ஏ சிக்கிலமணி சிரிச்சு புட்டா குஞ்சுலானி தம்பி இந்த சுத்தில கொடுப்பா ஏப்பா அந்த கொரடு சுத்தில எல்லாத்தையும் கொடு ஓய் எல்லாத்தையும் கொடு எதுக்குடா ஆணி மாட்டி சொன்னீங்கல்ல என்ன ஆணி மாட்டிக்கிச்சுன்னு இல்ல குஞ்சுராணி நீங்க ஏ பாட்டு இப்படித்தான்டா இருக்கு பாட்டு அப்படிதான் வருதா ஆமா சிங்கனமணி சிரிச்சு புட்டா குஞ்சுலானி அது நெஞ்சில ஆணிடா நெஞ்சில ஆணியா ஆமாண்டா பாட்டை மாத்தி விட்டாங்களாடா நீதானே மாத்துற தம்பி நான் பாட்டை மாத்தல அப்படியா பாட்டே மாத்தி விட்டாங்க காரணம் என்னன்னு என்ன நீங்க கேக்குறதெல்லாம் ரெக்கார்டிங் சாங் ஆமா நான் கேக்குற பூரா டிஜே சாங் அப்படியா டிஜேல வெறும் டம்முன்னு சத்தம் தான் கேட்கும் ஆமா பாட்டு ஒரு மசரும் புரியாது இதனாலும் பரவாயில்ல ஆடியோல படத்துல ஒரு பாட்டு போட்டாங்க ஆமா அருமையான பாட்டு அந்த பாட்டு என்ன பாட்டு உன்னை வெள்ளாவி வச்சு தவிர்த்தாங்களா இல்ல வெயிலுக்கு கேட்டா அது ஓ அதுக்கு மேல பாட்டு வராது வளர்த்தாங்களா என்ன செஞ்சாங்கன்னு தெரியல மறுபடியும் டம்முன்னு தான் சத்தம் கேட்கும் அத்தா எக்கா இவ்வளவு பெரிய கூட்டத்துல பிள்ளை தூக்கிட்டு போறியா யாரு பிள்ளை அத்தா உன் பிள்ளைதானா உங்க பிள்ளைதானா அப்படி கேளு இப்ப நான் என்னடா தவறா கேட்டேன் சரிண்ணே நீங்க பேசுங்க ஐயோ எதை கேட்டாலும் தவறா நினைச்சுக்கிறாங்க சரிங்கண்ணே தம்பி இப்ப பாட்டு அப்படி பூரா வந்துருச்சு அப்படியா இதனால பரவாயில்ல இன்ஸ்டாகிராம்ல பாட்டு வந்துச்சுடா எத்தனை மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னால வந்துச்சு அந்த பாட்டு அப்படியா ஆம்பளைக்கு ஒரு பாட்டு போட்டாங்க பொம்பளைக்கு ஒரு பாட்டு போட்டாங்க என்னென்ன பாட்டு ஆம்பளைக்கு பாடுற பாட்டை பாடுறேன் பாரு சிச்சி கீழ நோனி பிறந்தக்காக என்ன மருந்து அவன் கூட போடுவேன் என்ன மருந்து அவன் கூட போடுவேன் சிச்சி கீழ நோனி இது ஆம்பளைக்கு போட்டாங்க அப்படியா அதே பொம்பளை பிள்ளைகளுக்கு போட்டாங்க எப்படி அந்த பாட்டுக்கு தாண்டா வி வச்சு அவளை வி வச்சு போச்சு அப்படியா ஆமா பயலுக பொம்பளை பிள்ளைக்கு பூரா டச் செல்லு வச்சிருக்க சொல்லுங்க பாப்பா அந்த பாட்டு தெரியாத ஆளே இருக்கும் அப்படியா இப்ப நான் பாட்டு மட்டும் பாடுறேன் எப்படி கைதட்டு வருதுன்னு மட்டும் பாரு சொல்லுங்க பாப்பா இப்ப பாரு நீங்களா வாசிங்க சொல்லுங்க இப்ப பாரு அன்னத்த சூப்பர்ண்ணே கை கொடுங்க கை கொடுங்க நல்லா அருமைண்ணே சூப்பர்ண்ணே இந்த பாட்டு தெரியாத ஆளே இருக்க முடியாது அப்படியா இந்த பாட்டு யாருக்காவது புரிஞ்சா ஏன் அந்த பாட்டுக்கு அம்பட்டி வீவஸ் போச்சு சொல்லுங்க பாப்பா அந்த பிள்ளை ஆட்டும் பாரு குண்டி வைக்க மக்க அன்னத்தை பார்த்தையா அப்பத்த ஏண்டா அந்த குண்டிக்கு தாண்டா ஏண்டா உனக்குதான் குண்டில ஏன் அந்த ஆட்ட ஆட்டுற ஏண்டா பல்லு இருக்கவே பக்கடாதீங்க ஆசைப்படலாம் நம்ம ஆசைப்படலாமா ஏதோ உள்ளத வச்சு நல்லது செய்வேன்னு ஒரு அலுப்ப ஆசை அப்படியா ஆமா சரிண்ணே இப்ப சாமி அழைக்க போறேன் என்ன பொசுக்கு சொல்லிவிட்டா சத்தியமாடா என்ன தெரியாம போச்சு ஏன் சாமி அழைக்க ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி நான் சாமி அழைச்சா சாமி வராதா ஏடா ராஜபட்டு சாமி அழைச்சா சாமி வர மாட்டேங்குது சரி நீ அழைச்சா வந்துருமா பெரிய என்னோட சீலையை தூக்கிட்டு போகுது பெரிய எங்க அதுக்குள்ளேயுமா உனக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு சரி எனக்கும் சேர்த்து அடிச்சிட்டு வா உனக்கு எப்பறம் சேர்த்து அடிக்க முடியும் சரி விடுங்கடா அது அத்தோட விடுங்கடா சரி ஆமா இப்ப சாமி அழைக்க போறேன் அப்படியா சாமி அழைச்சு இப்ப சாமி இறப்பு அப்படியா ஆமா வருமா எப்பறம் சாமி வரும் ஏன் நான் சாமி அழைச்சு சாமி வராதா சாமி வராதுனே நான் சாமி அழைச்சு சாமி வரணும் எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பாப்போம் தட்டாதீங்க அடடா தட்டாதீங்க அந்த பச்சை செல்லக்காரங்க தட்ட வேணாம் சொல்லி கொடுக்குதுரா ஏக்கா உனக்கு திங்கிற சோத்துல நான் மண்ணையாளி வச்சேன் இல்ல விஷத்தை வச்சேனா ஏக்கா இந்த மாதிரி பண்ற தட்ட வேணாம் சொல்லி கொடுக்குற இங்க கீழே குனிஞ்சிட்டு சிரிக்கிற பாரு ஐயோ வெக்கத்தோடு மானத்தோடு அம்பட்டு கவரிங் தோடு பித்தாளத்தோடு பூரா கவரிங் தோடத்தை ஆயிப்போச்சு இப்ப ஒரு பவுனு தான் 1.5 லட்சம் விற்கிது அப்புறம் தங்கத்தோடுக்கு போறது ஆமா இப்ப சரி சாமி வராதவரை கை தட்டுங்க எல்லாரும் தட்டுங்க ஆஹா ஆஹா எங்கடா காணா என்ன அங்கே ஒரு கும்பல் நமக்கு எதிரி இருக்கும் போல இருக்கா இப்ப சாமி அழைக்க போறேன் தயவு செய்து
இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கோங்க. அருளாடி வர்ற பெண்கள் தயவு செய்து குழந்தைகள் பார்க்க மாட்டாங்க, நிதானம் தெரியாது, அவங்க மேலே போட்டு மிதிச்சு போடுவாங்க. தயவு செய்து இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள்லாம் ஏக்கா 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 ஏன் சாமி விரும்பல இருக்கா அந்த அக்கா எந்திரிச்சு வீட்டுக்கு போகுதுரா. தம்பி தம்பி ஒரு சங்கடு பாருங்க. ஓய் இந்த ஊர்ல சாமி அழைச்சு இங்க ஒரே ஒரு போட்டி மட்டும் நம்ம வச்சுக்கோமா? போட்டியா? சொல்லு என்ன போட்டி? இல்ல நம்ம 2 பேத்துக்கு மட்டும் சரி போட்டி வச்சுக்குவோம். சரிடா. இங்க ஒருவேளை நீ சாமி அழைச்சு வரலன்னு வச்சுக்க, இந்த ஊரை நீ என்ன பண்ற, ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு அம்மனை கட்டையா ஓடுற. புரியுதா? என்னன்னு புரிஞ்சுச்சா உனக்கு? புரியலையா? சாமி வரலனா நீ ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு அம்மனை கட்டையா ஓடுற. நல்லா புரிஞ்சுக்க. நான் சாமி அழைச்சு இந்த ஊருக்குள்ள சாமி வரலன்னா நான் அம்மனை கட்டையா போகணும். ஆமா சரிடா. இந்த ஊருக்குள்ள நான் சாமி அழைச்சு சாமி வரலன்னா சரி நான் அம்மனை கட்டையா சத்தியமா போறேன். ஆமாண்டா. அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள சாமி அழைச்சு சாமி வந்துருச்சுன்னா நீங்க 4 பேரு நாடக அமைப்பாளரோட 5 பேர் அம்மனை கட்டையா போறீங்க. என்ன மசத்துக்கு நாங்க போகணும்? என்ன என்னக்கா போட்டினா நான் இருக்கணும். என்னக்கா இங்க வர தம்பி சத்தியம் நான் பயப்பட மாட்டேன். நாங்க அடைஞ்சு போயிடுவோம். யாரு பாக்குறது? அத சொல்லு. அவிய போனா கூட பரவாயில்லடா, நீ போனீங்கன்னா அது வாட்டில யாரு ஐயோ பிள்ளையாருக்கு தும்பிக்க தொங்க நாட்டு கிடி கிடி கிடி. தம்பி உனக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு சொல்றேன், தெரிஞ்சுக்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வெளியே வந்துடாத. பிள்ளையார் நடந்து வரான்னு சொல்லி கொண்டு போய் குளத்துல போட்டாலும் போட்டுருவாங்க. மிருதங்க வாச்சிக்கிற பிறகு களி குண்டி ஒண்ணு தண்டி ஒரு சட்டி ஒரு சிப்ப சோற களி வந்துட்டான்னு அந்த அக்கா அழுகுது பாவம். சரி தின்னது நீன்றா. சரி வந்துருக்க. ஏ சாமி அழைப்பா, சாமி அழைப்பமா தம்பி. போட்டி முக்கியம் ரொம்ப. ஒருத்தர சொல்லுமா. இங்கு அரவண சுவாசிக்கும் மருபத்தம்பி ராஜகுமார் அவர்களுக்கு பொண்ணு பற்றி குறிக்கப்படுகிறார்கள். இல்ல கை தட்டுங்க ஜோரா. மிருதங்கத்வான் அருமை தம்பி வீரமணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பலவாத்திய புகழ் கௌதம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். இங்கு தாள கலைஞர் மணி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். இங்கு சிறந்த முறையில் சிரிப்பு நடிகராக நடிக்கும் கட்டி அழகர் அதானே. அப்புறம் குட்டி அழகரா? குட்டி அழகருக்கு அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு யூடியூப் சேனல் என்று சொல்லக்கூடிய எங்களெல்லாம் வெளிநாட்டு கலைத்துக்கு செல்லக்கூடிய அருமையினார் மேடை ரசிகன் யூடியூப் சேனல் அண்ணா உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். எங்களுக்கு ஒளிபெருக்கிற சில கூட தெளிவாக இசைத்து கொடுப்பது ஒளி அன்பளிப்பு ராமர் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். ராமர் போட்டியில கிராம நிர்வாகி அண்ணா வெள்ளை பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். எங்கிருந்த அளவுக்கு சீக்கிரமாக நாடம் அடிக்க வரும்படி கிராம நிர்வாகி அண்ணா அவர்கள் எங்கிருந்த அளவுக்கு சீக்கிரமாக நாடம் அடிக்க வரும்படி உங்கள் அன்புடன் அழைக்கின்றார்கள். பூசாரி ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி குறிக்கப்படுகிறார்கள். தம்பி போட்டி முக்கியம். தம்பி போட்டி முக்கியம். போட்டி முக்கியம் வச்சுக்க. போட்டி முக்கியம். இல்ல ஜோரா கை தட்டுங்க. சாமி வர போகுது. தட்டுங்க. இல்ல கிட்ட இருக்கவள தட்ட மாட்டீங்களே. ஏன் தட்ட மாட்டீங்க? தட்டுங்க. ஹலோ எக்கோ வைஸ் அதிகடவனே நீலமக வண்ணா நீலமக வண்ணா நீலமக வண்ணா உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 ஐயா உயிராசை குலனே உலகளே மாயோனே ஐயா கச்சடல்ல தாடு கட்டி கச்சடல்ல தாடு கட்டி ஐயா கருங்கச்சை சுகுவிட்டா இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்கி ஓ சன்னதியே விட்டுவாயா ஆடாத பேக்கடலாம் அட ஆட்டி வச்சு பாப்ப வேண்டாம் அட ஓர
மகமாய் ஓ ஆத்தா மகமாய் ஆ அதியா திண்ணூறு போட்டு பாட்டு அட வாங்கண்ணே சாமியான் ஆடுறவங்களுக்கும் போட்டு கூட்டமா வா உட்காரு உட்காரு வாங்க 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 அப்படியே உட்காரு 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 சாமி தானே வந்துச்சு வாங்க 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 அப்படியே உட்காரு 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 தம்பி வெட்டிக்கார தம்பி டேய் சொல்லுங்க டேய் சொல்லுங்க எப்படி சாமி அழைச்சு சாமி வந்துச்சா இல்லையா அப்படியா வந்துருச்சுண்ணே வந்துருச்சு பிறந்து போட்ட பெரியவர்களே தம்பி சொல்லுங்க 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 நீங்க 4 பேரும் ஏஜென்ட்காரனோட 5 பேரை சேர்த்து அம்மனை குட்டியா போகணும். ஆமா நீங்க போட்டில ஜெயிச்சு விட்டீங்களா? ஆமா நாங்க இப்ப போறோம் சொல்லல சொல்லமா ஏன்னா இப்ப போறேன்னு சொன்னா இப்ப நாங்க போக மாட்டோம். இன்னைக்கு அமாவாசை வருதோ அன்னைக்கு நாங்க போய்க்கிறோம். அம்மாவாசை அன்னைக்கு ஒரு மசூரும் தெரியாதடா. அதான் போய்க்கிறாங்க கருக்கு முன்னு இருட்டால இருக்க போய்க்கிறான். சரி பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே பெருமைக்குற மாதிரி இருக்கிற தாய்மார்களே காலையில் காரிசன மாலை மண்ணை பொண்ணாக்கும் மாபெரும் விவசாய மக்களே கோவில் பூசாரிகளுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர் நட்பு மன்றத்தார்களுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக போட்டோவோட போடாதவங்களே என்னத்த வெத்தலை வைக்க சரி வெத்தலை வைக்க போறேன். ஆனா யாரு கீழே துப்பக்கூடாது. பப்பளிக்கார மூஞ்சில துப்பிட்டு போங்க. ஆமா நேரா வந்து என் முகர துப்பிட்டு போங்க. ஏனே இது முனிசிபாலிட்டி கக்கூசு குப்பை தொட்டி அப்படியா நேரா வந்து என் முகர துப்பிட்டு போங்க. ஆளுகளை பாரு நைட்டு 1 மணிக்கு மேல பப்புண்டா அடிச்சு முடிஞ்சு போயிடும். சரி சில பேர் கையில பிடிச்சா பாய்ல ஓடியடா பாய் தரணியா வீட்டுல உழுவுது என்ன பாம்பா முடிஞ்சுச்சு. சரிண்ணே பாய் தரணியா கையில பிடிச்சு படுத்திருப்பாங்க. சரிண்ணே சில பேர் வரங்க எனக்கு நினைச்சுக்கிட்டு அடையப்பா சின்ன வாயிடா வாய ஆட்டு தூங்குவாங்க. அவங்க வாயில துப்பிருங்க. அவங்க எதை நினைச்சு கடற்கரை முடிக்கிட்டு போகட்டும். போனவங்களே போகாதவங்களே எங்க உங்களை மாதிரி பரதேசமா வெளிநாடு போனவங்களே போகாதவங்களே. சரி அதுக்கு அடுத்த வயசுக்கு வந்தவங்களே வராமல் ஏங்கி கொண்டு அந்த சீக்கு சொல்றேன்டா அண்ணே சீக்கு சொல்றேன்டா இல்ல பூச்சி மருந்து என்ன சீக்கு அந்த சீக்கணியில பூச்சி வந்து எடுத்துருமா? பூச்சி மருந்தா ஸ்ப்ரே வாங்கி எடுத்துருமா? என்ன எதுல அந்த அதுல சீக்கு இல்லடா பொம்பளை பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரக்கு முன்னாலனா சரி அது பருவமடைதுன்னு அர்த்தம். பருவமடைதுன்னா பருவம்னா பருவம்னா என்னவா உங்களுக்கு இப்படி சொன்னா தெரியும் நினைக்கிறேன். எப்படி பொம்பளை சொல்லுங்க 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 சொல்றேன் உங்களுக்கு தான் சொல்றேன் கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும். பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்கு. நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்குது சொல்ல போறேன். பொம்பளை பிள்ளை வயசுக்கிறத இரு பொம்பளை வாங்க சரி வாங்க 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 சரி கோபப்படாத வாங்க 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 வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீ போடு பழக்கம் அத சொல்லலடா ஊ போடுறான்னு அப்படியா நீங்க சொல்ற சேதிக்கு சரிண்ணே சொன்னதுக்கு அப்புறம் போடு. பொம்பளை பிள்ளை வயசு இருக்கும் சொன்னதுக்கு அப்புறம் அப்புறமா சரிண்ணே பொம்பளை நான் அப்ப சொல்லலப்பா அப்புறம் பொம்பளை பிள்ளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா சரி நீங்க அப்படி வரீங்களா சொல்லுங்க பொம்பளை சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுதுண்ணே புரியுது புரியுது. வயசுக்கு வந்ததுன்னு சொல்லுவல்ல ஆமா அதுக்கு அப்புறம் போட்டா போதும். யாரு பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளையா அண்ணா இந்த நீங்களே கொஞ்சம் வாயை தொடங்க. சரியா பொம்பளை பிள்ளைய வயசு சொல்லுங்க சொல்லுங்க சிறப்பா சொல்றீங்க சொல்லுங்க. அப்பவே சொன்னேன் ஜோசியக்காரன் என்ன இன்னைக்கு போனீங்கன்னா வலது பக்கம் 4 செம்மச்சனி இருக்கும்டா. 6 பேர் இருக்கா பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரக்கு முன்னால பாவாடை சட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் அவுத்து போட்டுருவாங்களா? ஆமா பூரா அம்மன கட்டையா அலைவாங்க. எந்த ஊர்னா ஆளுகளை பாரு. அதுக்கப்புறம் தாவணி பாவாடை சட்டை சேலை ஜாக்கெட் கட்டுவாங்க. இந்த ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வர தெரியுமா? என்னன்னு சொல்றீங்க? சத்தியமாடா? சத்தியமாவா? நெசமா? உண்மையாலுமாடா? உங்க அம்மா மேல சத்தியமா? என்னது ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வருவாங்களா? ஆம்பளை பிள்ளை வயசு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தாங்க குச்சிக்குள்ள விட்டாங்க. சரி விட்டாங்களா இல்லையா? ஆமா குச்சி கட்டி தாய் மாமே உள்ள கைய பிடிச்சு விடுவாரு. எதுல என்னத்த குச்சிக்குள்ள கொண்டு போய் விடுவாரு. விட்டாரா? அந்த ஆம்பளை பிள்ளைங்க எப்படின்னு தெரியாதுண்ணே சத்தியமா.
ஓ நீ வயசுக்கு வரல அதனால என்ன கூட்டி கொண்டு விடலங்கறியா? ஆமா. அப்படி கேக்குறியா? இப்ப அது இல்ல, அந்த விஷயம் இல்ல. அப்புறம் ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா தம்பி நீ மணி நீ வந்துட்டியாடா? நான் வயசுக்கு வந்ததுலன்னு தெரியல. சரி பின்னாடி வேணா வந்து பார்த்து சொல்றீங்களா? எதுக்கு பின்னாடி? நாடகோட பின்னாடி. உனக்கு வெள்ளக்கமாறு பிஞ்சு வர எதடா பார்த்து சொல்ற? வயசுக்கு வந்ததுலேருந்தே ஏன் பார்த்து ஆல் ரவுண்டுக்காரர அண்ணே நீ வயசுக்கு வந்துட்டியாடா? இப்பதான் அந்த பக்குவத்துல இருக்கேன். இப்ப பக்குவத்துல இருக்கேன். ஏ தலைகர்ற நீங்க வயசுக்கு வந்துட்டீங்களா? இன்னும் வரல. அவர் வந்து வராம இருக்காரா? அது என்ன வெளிக்கியாடா வந்து வராம இருக்கிறதுக்கு? என்ன வளத்தையா கட்டிக்கிச்சு? ஆம்பளை பிள்ளை வயசுக்கு டே தம்பி நீங்க வந்துட்டீங்களாடா? அவங்களத்தான் இங்க முதல் கேட்கணும்டா. ஆமா நீங்க வந்துட்டீங்களா? நக்கியா நையா நக்கியா நோ ப்ராப்ளம். நை பேட்டா நீ வயசுக்கு வந்துட்டியா? இன்னும் இல்லையா? வயசுக்கு வரதுன்னா என்னடா? அப்புறம் இல்லைன்னு என்ன மயிருக்கு சொன்னேன்? ஆம்பளை பிள்ளைய வயசுக்கு வரது என்னன்னு அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இதுக்கு தான் அமெரிக்காவில் போய் அண்ணன் 3 மாசம் படிச்சேன்டா. சத்தியமா 3 லட்சம் ரூபா பணம் கட்டி படிச்சேன். சரியா? 3 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ? 3 லட்சத்துக்கு ஒரு 12 ஜீரோ. ஆம்பளை பிள்ளை வயசுக்கு என்ன உங்களுக்கு தான் சொல்றேன், இவங்களுக்கு கூட சொல்லல, உங்களுக்கு தான் சொல்றேன். இப்பெல்லாம் 10வது பப்ளிக் பரீட்சையில் வரப்போகுது. ஆண்கள் வயசுக்கு வர்றது எப்படி, பெண்கள் வயசுக்கு வர்றது எப்படின்னு. இதுல மட்டும் பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீ 100க்கு 100 மார்க் எடுப்ப. சரியா? தம்பி ஆர்வமா கேட்கிறேன் சொல்லு. ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வர்றதுன்னா வேற எதுவுமே இல்லடா. உனக்கு யாரா? சரி சொல்லுங்க பாப்பா. திரும்படா. யாரா உனக்கு மண்டை வெட்டினது இப்படி? நான் நக்குன மாதிரி இப்படியாடா சட்டியை ஊத்த மாதிரியா? முடி வெட்டுறங்கார வெட்டினேன் அவருக்கு பாரு எவ்வளவு மரியாதைன்னு. ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வரதுனா எப்படி தெரியுமா? ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா கொட்டையில எந்த கொட்டடா? தாவா கொட்டடா. குனிஞ்சு பாக்குற மாதிரி கீழே உடனே கீழே கொடுத்து சட்டி தலையா அவன் டவுசர் விலைக்கு பாக்குறது அவன் முத்துக்கிட்டு பாக்குறது. ஆனா தடுத்திரிய பிடிச்சவங்கள நான் சொல்றது தாவா கோட்டை இல்லடா. இவன் உடனே டவுசர் விளக்குறான் பாரு. ஆனா இவங்கள பாரு, இவங்க ஒரு நல்ல வயல். அருமை தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளைங்க ராஜ நடிகர் என்று சொல்லக்கூடிய ஏபி குணசேகரன் மற்றும் ஜி அபிதா அவர்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிகர். வணக்கம் 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 பல. பாட்டு தான் போட்டிருந்தாப்ல. அப்படியா? ஆமா கருவாச்சி பிடி பாப்போம். ஹலோ 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 ஹலோ. அது எப்படி வரும்? கருவாச்சி அது எப்படி வரும்? கருவாச்சி என் கருவாச்சி உன் சாடமாட பார்வையாள காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? நீ கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்போ காதல் வந்து புது குணமாயாச்சு. இப்போ காதல் வந்து புது குணமாயாச்சு. கருவாச்சி என் கருவாச்சி ஒரு சாந்தமான பார்வையாள காதல் உருவாச்சி. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்போ காதல் வந்து புதுமுகமாயாச்சு. இப்போ காதல் வந்து புதுமுகமாயாச்சு. கருவாச்சி
சாமி கூட கருப்புதா தோளத்தே அலஞ்சிருக்கோ சாமி கூட கருப்புதா தோளத்தே அலஞ்சிருக்கோ பரிசமணி கருப்புதா கருப்பு பெரிய கருப்பு சாமி கூட கருப்புதா தோளத்தே அலஞ்சிருக்கோ பரிசமணி கருப்புதா கருவேலா மரத்த பாடு கட்ட கோயில கருப்புதா யாரே கோடி இருக்கோ அம்மாவா கருப்புதா கரிச்சா கிடக்கிடாடி கருப்பதி இப்போ காதல் வந்து புதுவுடமா ஆயாச்சு. கைதிட்ட மாட்டீங்களே, கைதிட்டு உற்சாகப்படுத்தி அருமையுள்ளவர்களுக்கு நம்ம நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தாலுகா மீனாட்சிபுரம் கிராமத்தில் அல்வாது கொண்டிருக்கும் ஸ்ரீ அஞ்சுமிட்டான் சுவாமி கோவில் சாமி கும்பிடு விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. அன்போடு நிகழ் மங்கள சூத்துல மச்சம் தவறாக படிக்கிறீர்கள். இல்ல சுக்குர மச்சம்டா. அன்போடு நிகழும் மங்களகர 17 ஆணி மாதம் 20ஆம் நாள் மற்றும் 4/7/2026 சனிக்கிழமை இரவு சிறகு 10 மணி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொளி கலையரங்கில் சிவகங்கை உயர்திரு காவல்துறை சாய்பு ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர்கள் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் செங்கோட்டையான் வகைரா மற்றும் ரங்கநாதன் வகைரா மற்றும் ராமன் வகைரா நடத்தப்படும் என்று நாடகம் சொல்லக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த பங்கு பெறக்கூடிய மற்றும் இருக்கக்கூடிய நாடகம் சொல்லக்கூடிய மதுரை பாண்டி என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சாமி நடிப்பு சிறந்தன் நடிப்பு சுடர் சென்றமல்லா வெற்றுமரசு கொண்டிரும் அருமை தம்பி யூடியூப் புகழ் பெற்ற ஏபி குணசேகர் அவர்களை வெள்ளச்சாமி தொடர காத்துக் கொண்டிருக்கிறார். அழகுக்கு பொருள் கூட்டு கலை தெய்வமே, அழகுக்கு பொருள் கூட்டு கலை தெய்வமே, இந்த கலையாவும் பாட்டுகளா இவங்களுக்காக பாடுறோம் சொல்லக்கூடிய மெல்லோடி சிங்கர் என்று சொல்லக்கூடிய அமைச்சு குதிரை ஜி அபிதா ஸ்ரீ வீரமணி வெள்ளையமானத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். அமுதமலை பொலியும்
என்ன தைரியரை பேசிக்கொள்ளதை ரசிக்கணும் நம்மதாலே துளியும் உலகிலே அழக சிந்தை முதல் முதலோ நனைதலே. அதுக்கடுத்தபடியாக வாழ்விச்சு மலர் வசனப்படி சொல்லக்கூடிய பாண்டிமுனி தான் இவரா இல்ல இவர்தான் பாண்டிமுனி என்று சொல்லக்கூடிய உங்கள் அபிமான சகோதரர் சொல்லக்கூடிய அருமை தம்பி ஐயப்பன் அவர்களை சேதுபதி மற்றும் தோழர் பாண்டிமுனியாக கேட்கப்பட்டிருக்கிறார். 6 மணிக்கு கிரசு 6 மணி சக்கரவர்த்தி தேனி சித்தண்டல் தேவகான பேரரசு சொல்லக்கூடிய கையை மண்ணை கண்டெடுத்த அருமை தம்பி எம் அச்சுமார் அவர்களே 6 மணி அனுப்பின் பாடல். ஹலோ லைட்டா வால்யூம் எக்கோ சொல்லுங்க. தீ போல மான் போல மயில் போல வந்தாய் காற்றாக நீட்டாக நான் பாடும் மாட்டாக வந்தாய் கனவுக்குள்ள கற்பனை அல்ல வரமாக சுரமாக உயிர்ப்பு கிட்டமாக வந்தாய் அடி பேசகி சொல்லிவிடவா கவிதையாய் விழிவிடவா அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா எந்த இதய கொடுத்து இதயமாகவா பாசங்களாய் பேசுகிறாய் நிலவில் வளர்ந்ததால் வெளிச்ச ஓடி வீசுகிறாய் மங்கையின் கண்ணுக்கு வந்ததலை கொடியோ மாலையங்கையிலும் காலையங்கையிலும் சேர்ந்ததலை கொடியோ அடி பூமியின் உலகத்துக்குள்ள உலகம் என்று வாழ்ந்து கொண்டே இந்த கண்களின் உலக கண்களை உலகம் உன்னிட கண்டு கொண்டே அடி பேசகி சொல்லிவிடவா உங்க கவிதையாய் கிளவிடவா அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா எந்த இதய பொழுது இதயமாகவா புன்னகையே போதுமடி பூக்க கூட கண்ணங்குழி அழகிலே தப்பித்து போவது சோழிய போலது தோழிக சிரித்த சோழிய தோழிகிறாய் காலிய நேரத்தில் காலிட மனத்தில் சாதிய தேடுகிறாய் ஒரு 1000 கோடிகள் உங்கள் சந்திகள் முடிகள் இருக்கிறதே உன் பார்வைகள் கோடிட நாயக கண்டிர இவையில் ஒருவரே அடி பேசகி சொல்லிவிடவா கவிதையாய் கிளவிடவா அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா இதய கொடுத்து இதயமாகவா நன்றி 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 நன்றி. அதற்கு
அதற்கடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கோடிகடி குமரன் என்று சொல்லக்கூடிய இடிமுழக்கத்தோடு வசிக்கக்கூடிய அருமை தம்பி வீர மணிகண்டன் மிருதங்கம் தோழாக தொப்பி இசைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பலவாத்திய போட்டு சொல்லக்கூடிய மாஸ்டர் கௌதமோட ஆர்டர் இசைப்பார். Bye.
நன்றி 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 நன்றி. அதுக்கடுத்தபடியே எங்களுக்கு தாய் நிறுவனம் தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் எங்களுக்கு மணி இவர்கள் தாளத்தை சேர்ப்பார். சேஞ்ச் அப் வேலையை முடிச்சிட்டாங்க பாரு. ஆமா. அதுக்கடுத்தபடியே எங்களுக்கு ஒளி அமைப்பு சிறந்தவர்கள் சிறந்த சாபகம் ஒளி அல்வடிவமைப்பு ராமர் ஆடியோஸ் மீனாட்சிபுரம் ராமர் ஆடியோஸ் ராமர். ஏன் தெரியுமா ராஜு? சொல்லுங்க. இந்த பாட்டை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அப்படியா? ஆமா. ஏன்? மதுரை உச்சிலம்பட்டி பக்கம் நாடகம். சரி. கூட்டம் இதே மாதிரி தான் கூட்டம். அம்மா இதே மாதிரி தான் பாட்டை போட்டேன். சரி. எனக்கும் இடம் உண்டு, சரி, அருள் மணக்கும் முருகன் அப்படின்னு சொல்லி தான் பாடினேன். எந்திரிச்சிட்டேன் ஒருத்தன் போதில. எங்க ஒக்காலி எப்பதான் எங்க அண்ணனை வெட்டி போட்டு 6 மாசம் ஜெயில இருந்து இப்பதான் வந்தேன். எங்கடா நீ எங்க இருந்து வந்துட்டு எங்கடா உனக்கு இங்க இருக்க இடங்கிற அப்படின்னு அந்த ஆளு போதையில. அது மாதிரி இந்த பாட்டை போட்டு எனக்கு அந்த பாட்டை ஞாபகப்படுத்திட்டேன். அருமையான ஒரு ஒளிபெருக்கி அண்ணாவளுக்கு மனவார்ந்த நன்றி நடித்த வணக்கத்தை கொண்டு பக்த கோட்டில் பொதுமக்களும் திரளாக வருக என இப்படி கலக்கின்ற மற்றும் ஸ்ரீ மற்றும் 5 மிட்டான் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் மீனாட்சிபுரம் நன்றி தெரிந்து கொண்டு நாடக அமைப்பாளர் அருமையினார் மனோகரன் அண்ணாவர்கள் சார்பாக நன்றி நடிகை வணக்கத்தை தெரிந்து கொண்டு எங்களெல்லாம் அழைத்து இந்த பெருமை சேர்த்த அருமை தம்பி ஏபி குணசேகரன் ராஜ நடிகர் கைகாட்டி அண்ணாவர்கள் அல்லாவர்கள் சார்பாக நன்றி நடிகை வணக்கம் குணசேகரன் அண்ணாவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். மனோகர் அண்ணாவர்களுக்கு போன் அடிச்சு தள்ளிக்கிட்டே இருந்தாப்புல பாவம். கொஞ்சம் போன் இல்லை, நான் தான் கார் ஓட்டினேன். அடே அப்பா எம்புட்டு போனு ஐயோ ஒன்ட்ட நாடகம் வாங்கின எந்த லாரியில பஸ்லையாவது முடிக்கிட்டு சாக வேண்டியதான் போல இருக்கு. அந்த போன் அடிக்கிறேன். அடியா அப்பா நானும் 100 குறையவே இல்லை, வண்டியை மிதிக்கிறேன். அப்படியா? மனுஷன் அடிக்கிறாப்புல 10 நிமிஷத்துக்கு ஒருக்க 20 நிமிஷத்துக்கு ஒருக்க. ஒருவேளை வருவாங்களா வரமாட்டாங்களா, நம்மள ஊர்ல கட்டி வச்சிருக்காங்க, அவருக்கு ஒரு பயம். ஆமா ஆமா. அண்ணா மனோகரன் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுறேன். என்ன? சொல்லுங்க. அந்த அக்கா சொல்லிச்சு ஏற்கனவே. என்ன? தம்பி சாப்பாடு போடையில மட்டும் என்னை கேவலப்படுத்திடாதையா. ஓ, சாப்பாடு போட்ட அக்காவை காணுமே வல்லையோ, கை தூக்குங்க. உட்காந்துருக்கார். கொண்டையில கனாரம்புற பூ, மல்லிகை பூ, எத்தனை பூ. ஆமா, சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு. ஆனா என்ன ஒரு வருத்தம் தெரியுமாக்கா, நீ செஞ்சதுல ஒன்று சந்தோஷம் தான், நல்லா இருந்துச்சு, எல்லாமே சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஆமா, கோழிக்கறியை போட்டு அதுவும் மனசு கஷ்டமா இருக்கு. கோழிக்கறியா? ஏன் உனக்குன்னா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்திருக்க சேதி போதி படுறவனுக்கு தான் பிரச்சனை. அதான் பிரச்சனையா? அவனுக்கு தான் மூளை ஆப்ரேஷன் பண்ணி இருக்குது. கோழிக்கறியை கொடுத்து விட்டு அவன் இன்னும் குளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே திருறான், இன்னும் வந்த பாட்டா காணா. அவன் சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு. சாப்பாடு உதவி செய்த அருமை உள்ளவங்களுக்கு எங்களுக்கு அன்னதானத்தை அறுசுவையோடு எங்களுக்கு பரிமாறிய அருமை அக்கா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடித்த வணக்கம். எனக்கெல்லாம் வேணாங்க, நான் தான் முத பந்தியில ஃபர்ஸ்ட் நாங்க தான் உட்காந்துருந்தேன். அப்படியா? அந்த அக்கா எங்களுக்கு முட்டை 2 முட்டை. உங்களுக்கு எல்லாம் 2 முட்டையா? உங்களுக்கு 2 முட்டை தானா? ஆமா ஆமா, 2 முட்டை கறியை அள்ளி வச்சு எங்களால சாப்பிட முடியாத ஒரு கருதை வயிறுதான் இல்லை. ஆமா, எங்களுக்கு அன்னதானத்தின் நிதானத்தோடு வழங்கி எங்களுக்கு உபசரிப்பு சொல்லக்கூடிய அந்த அருமை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. இந்த வணக்கம் பல அந்த அண்ணா அந்த பாப்பா அவர்களுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி. இந்த வணக்கம் பல. ஏன் இந்த சாப்பாடு மட்டும் தெரியுமா சொல்லுங்க? என்ன காரணம்? ஒரு சில ஊரை பார்த்தாவே நான் சாப்பிட போக மாட்டேன். அப்படியா? ஏன் என்ன காரணம்? ஆமா, இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. எங்க ஊர் ஆரிக்கமட்டிலே நான் சாப்பிட போல. அப்படியா? ஆமா, கான்ட்ராக்ட் நான் தான் வாங்கிருந்தேன், நானே சாப்பிட போல. சரிண்ணே. ஏன்னா ஒரு சில ஊரை பார்த்தாவே நான் சாப்பிட போக மாட்டேன். திண்டுக்கல் பக்கம் நிலக்கோட்டை பக்கம் நாடகம். சரின்னு சொல்லிட்டு வண்டி போய் இதே மாதிரிதான் கொட்டாய்க்கு முன்னால நின்னுச்சு. சரி, வெள்ளை வெட்டி சட்டி கட்டியிருந்தாப்ல, நல்ல வெள்ளை வெட்டி சட்டை கட்டியிருந்தாப்ல, நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்குள்ள இருக்கும். அப்படியா? ஆமா, தலையில லேசா நரைச்சிருந்துச்சு. சரி, அங்க இருந்து உடையாந்தாரு. நாடகக்காரங்க வந்துட்டாங்கடா, நாடகக்காரங்க வந்துட்டாங்கடா, நாடகக்காரங்க வந்துட்டாங்க. ஓஹோ, அவ்வளவு மரியாதையா? நாடகக்காரங்களுக்கு பரவா எவ்வளவு மரியாதைன்னு அப்படி நினைச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? அங்க எல்லாம் நின்று இருந்தேன். சரி, ஒரு அண்ணன் அப்படியே சொன்னாங்க நம்மளை பாட்டு, என்ன நாடகக்காரங்க வந்துட்டாங்கண்ணா, வல்லைய ஆளை காணாமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் தடபுடன் டோரை விட்டு கீழே இறங்கிட்டேன். ஏன்னா இதுக்கு மேல வண்டியில உட்காந்துருந்தா மரியாதை குறைச்சல் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்துட்டு கீழே இறங்கிட்டேன். அவர் பக்கத்துல வந்துட்டார். தம்பி நீங்க தான் நாடகக்காரங்களா அப்படின்னாரு. பக்கத்துல வந்தோன்னா காரகலான்னாரு. ஆமாண்ணே நாங்க தான் நாடகக்காரங்க அப்படின்னு. இல்ல தம்பி இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு. அவர் சொன்னது எப்படி சொன்னாருங்க? எப்படி தம்பி, நீ நம்ம வீட்டுல சாப்பாடு
நம்ம வீட்டுலதான் சாப்பாடு வரும் முண்டை சொல்ல வாய் வரல போதை அந்த போதையா போதை அந்த அளவுக்கு கண்ணு மூக்கு மறையுது. சரி 500 ரூபா நோட்டு வெள்ளச்சட்டையில முன்னாடி இருக்கு. மனோரனை வெள்ளச்சட்டை போட்டு வச்சிருக்காரு, வெள்ளச்சட்டை போட்டுருக்காரு. அது மாதிரி வைக்க வெள்ளச்சட்டை. சரி அப்புறம் சொல்றாப்ல, தம்பி உங்களுக்கு சரி நான் சொல்லி தொலைடா இடுவட்ட வயல நான் நிக்கிறேன். பாதிதே வெளியே வருது. முட்டை போத நாக்க பின்னுதே. சரிண்ணே. அப்புறம் எங்கிட்டு உங்களுக்கு கோழிக்கறி செஞ்சிருக்கான், ஆட்டு முட்டை சொல்லி வாய் வரல. முட்டை முட்டை ஆமா முட்டை மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடி அவரை போடல. சரி தெளிவா சொல்றத சொல்லி காமிச்சேன்டா. ஆமா தயிர் வெங்காயம் அப்படிங்கிறது தயிர் வெங்காயம் உங்களுக்கு எல்லாமே வச்சிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா செய்வேன். ஆமா சிறப்பா செய்வேங்கிறதுக்கு தான் சிறப்பா செய்வேன் அப்படின்னாப்ல. சரிண்ணே சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி வயித்த கிள்ளுது பசி. சரி ஆமா எங்கண்ணே வீடு அப்படின்னு. தம்பி நீ நம்ம வீட்டுலதான் சாப்பாடு, மறுபடியும் அங்கேயே வந்தேன். அட உன் வீட்டுல ஒழுகத்துக்கு சோத்த கொண்டு போய் இப்ப எப்படா போட்டு சொல்லுவேன் அப்படி நினைச்சுக்கிட்டு நான் நின்றுகிட்டு இருக்கேன். சரி சொல்லிட்டு என்ன அண்ணே போங்கண்ணே ரொம்ப பசிக்குது. சரி எங்கண்ணே வீடு அப்படின்னு. தம்பி நீங்க ஏன் பின்னாலே வரணும் அப்படின்னாப்ல. சரி போனேன் அப்படின்னு சொல்லி போனா. சரி அந்த ஆளு போட்ட நாங்க 10 பேரும் எப்படி போறோங்கிற எப்படி குட்டி ஓட்ட நாய் மாதிரி அந்த ஆளு பின்னாடியே போயிட்டு இருந்தான். பின்னாடியேவா? ஆமா நல்லா தான் போயிட்டு இருந்தான் ரோட்ல. சரி என்ன நினைச்சேன் ஏது நினைச்சானே தெரியல. சரி திடீர்னு ஒத்தேடி பாதைக்குள்ள கிளம்பிட்டேன். ஆஹா ஒத்தேடி பாதையா? ஒத்தேடி ஏன் என்ன காரணம்? ஒத்தேடி பாதை தண்டி தான் பாதை. இங்கிட்டும் கருவக்காடு இங்கிட்டும் கருவக்காடு. சரி மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் பூரா மலை பகுதி இல்ல. ஆமா மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி ஒத்தேடி பாதைக்குள்ள இருந்து கிளம்பிட்டாரு. சரி கிளம்பி போயிட்டு இருந்தேன் மனுஷன். அப்பதான் கூப்பிட்டு அண்ணே அப்படின்னு. சரி என்ன தம்பி அப்படின்னாரு. என்ன இந்த பாதையில போறியா வேற பாதை இருக்கா இதுதான் பாதை அப்படின்னு. சரி தம்பி நம்ம வீட்டுக்கு நீங்க பயப்படக்கூடாது. பயப்பட வேணாம் பயப்படாம வாங்க. சரி நான் பேசிக்கிறேன் எல்லாமே. சரி நீங்க வாங்க தம்பி அப்படின்னாப்ல. சரி சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். சரி மறுபடியும் இந்த வேலியில சட்ட சட்ட மர்றன்னுச்சு. என்னது மறுபடியும் அண்ணே அப்படி என்ன தம்பி அப்படின்னாரு. என்ன இந்த பாதையில எதுவும் கூட்டிட்டு போற? சரி எதுவும் பூச்சி ஓட்டது இருக்க போகுதுன்னு. பூச்சி ஓட்ட? சரி ஆமா தம்பி நம்ம பாதையில எந்த பூச்சி ஓட்டையுமே இருக்காது. சரி நீங்க கவலைப்படாம வரலாம் அப்படின்னாப்ல. என்னன்னு இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற எப்படின்னு அப்படின்னு. சரி இந்த பாதையில எந்த பூச்சி ஓட்டையும் வராத நான் கேரண்டி அப்படின்னாரு. சரி எப்படின்னு சொல்ற அப்படின்னு. தம்பி நல்லாம்பு குடியிருக்கிற இடத்துல எந்த பூச்சி ஓட்டையும் வராது. அது பேர் என்னடா? எது நல்லாம்பு குடியிருக்கிற இடத்துல எந்த பூச்சி ஓட்டையும் வராது. அட ஓ வீட்டுல உலகத்துக்கு அடிச்சு போட்டா கூட 10 நாள் ஆகிறோம்டா சாகுறதுக்கு. நல்லாம்பு குடியிருக்கிற இடத்துல எந்த பூச்சி ஓட்டை வருங்கிற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி போனே போன்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். நடு பாதைய பக்கம் போயிட்டேன். சரி போன அப்படின்னா பாம்பு வந்துருச்சால என்ன சொல்லி சொல்லணே அப்படி. இல்ல தம்பி உங்களுக்கு வெத்தலை வாக்குவாங்க மறந்துட்டேன். ஏன்டா நடுப்பாதையில இருக்கு நான் ஐயோயோட அலர்வ தரித்திரியை பிடிச்சவனே. சரி ஐயோ உங்க பிறந்தவனே அப்படி நினைச்சுக்கிட்டு சரி போனே போ வெத்தலாக்கு வேணா ஒண்ணு வேணா நீ சோத்த போடுனே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி போயிட்டான். எல்லாருமே தம்பி அங்க வேற வாளியில கைய தண்ணி இருக்கு எல்லாரும் கையை கழுவிட்டு வந்து வரிசையா உட்காருங்க தம்பி அப்படின்னாப்ல. நாங்கெல்லாம் கையை கழுவிட்டு போய் வரிசையா உட்கார்ந்துருந்தான். இவன் நாடகாரங்க இவன் பகுமான பல்லாக்குல ஏறிடுச்சு. எப்படி இவன் என்ன பண்ண எங்களெல்லாம் உட்கார விட்டுட்டு தட்டா விட்டான்னு வீட்டுக்குள்ள ஒண்ணாண்டா இலையெடுக்க. சரி இலையெடுக்க ஒண்ணால முண்ட போதையில இருக்கும் நெல்லப்படி தட்டி விட்டு இதுல ஒரு வெட்டு கீழே விழுந்து இதுல ரத்தம் பொத்துட்டு ஊத்துதுன்னா அங்க இருந்து இலையோட வந்தாப்ல. சரி முதல் இந்த ரத்தத்தை தொடனே அங்க ஒரு ரத்தம் ஊத்துது ரத்தம் தொடனே முத அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் பசியோட இருந்தாலும் நாங்க சொல்றோம். சரி தம்பி அது கொஞ்ச நேரத்துல நின்று போகும். சரி நீங்க சாப்பிடுங்க தம்பி. சரி அப்படின்னாப்ல இலைய போட்டாப்ல. ஆனா அவளை போதையில இருந்தாலும் சரி அவளதான் பரிமாறினாப்ல. சரி ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டை மாங்காய் பச்சடி ஆமா தயிர் பச்சடி போண்டா எல்லாமே வச்சாப்ல. எல்லாமே வரிசையா வச்சுட்டு வந்தாப்ல.
என் வாய் சும்மா இருக்கப்படாது என்ன எல்லாம் வச்சுக்கிட்டே வந்தாப்ல இந்த வேட்டி தரன்னு இலையில இழுத்து உரைச்சிக்கிட்டே வந்துச்சு. சரி அண்ணே அந்த வேட்டி தட்டி விட்டு நிலப்படியில கீழே விழுந்தேன். ஆமா வேட்டியை மடிச்சு கட்டினேன் அப்படின்னு சொன்னேன் பாரு. பாக்காளி சும்மா வேட்டியை தூக்கி நெஞ்சுக்கு மேல ஏத்தி கட்டிட்டான்டா. சரி ஏத்தி கட்டினவன் பிரச்சனை இல்ல, என்ன நீ கேளு, முண்ட போதையில டவுசர் போட மறந்துட்டான் போல இருக்கு. இது எங்களுக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், சோத்த பிணைஞ்சு இப்படி வாயில வைக்கலாம் நிமிந்து பார்த்தேன் பாரு. என்ன ஆச்சு, அது மட்டும் பனங்கியா மாதிரி தொங்குது. என்ன அந்த கொட்டவே பேசாம வீட்டுல உலகத்துக்கு அது மட்டும் பனங்கியா மாதிரி தொங்குது. என் சோறு வாயில பாதியில ஆன வாக்குல இருக்குது. எனக்கு உள்ளேயும் போல வெளியேயும் போல ஐய அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அங்கிட்டு போய் ஊத்துனேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய கொட்டையற கத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கிட்டு போய் ஊத்துன போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கீழே விழுந்துட்டா நிமிரல. அதுல இருந்து நிமிர்வனா மனுஷன் நிமிரவே இல்ல, சாப்பிட்டு எந்திரிக்கிறவல்ல. சரி டான்ஸுக்கார பிள்ளை பேசாம இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ண தெரியுமா, என்னாச்சு அண்ணா அந்த மாங்காய் பச்சடியை கொண்டு வரீங்க. சரி மாங்காய் பச்சடியை கொண்டு வரீங்க. மாங்காய் பச்சடி நல்லா இனிப்பா இருந்துச்சு வேற. அந்த மாங்காய் பச்சடியை கொண்டு வரேன். சரி அப்படின்னு இந்த பிள்ளை கேட்க அதுக்கு அவர் என்கிட்ட கேட்டாப்ல, என்ன அந்த பாப்பா என்ன வேலை செஞ்சுறாங்க தம்பி சரி அப்படின்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன் அந்த பிள்ளை தானே டான்ஸ்கார பிள்ளைன்னு சொன்னல. அப்படியா விறுவிறுன்னு ஓடனாண்டா மனுஷன். சரி ஓடி திட்டு அந்த மாங்காய் பச்சடி வாளிய தூக்குனேன். சரி தூக்கிட்டு விறுவிறுன்னு போய் டான்ஸ்கார பிள்ளைகிட்ட அப்படி குக்கிட்டு உட்காந்து பாரு. அது வாட்ல தவக்கல குட்டியாட்ட இலையில உட்கார்ந்து இருக்குது. அண்ணே என்ன அது கொட்டவே பேசாம உன் வீட்டுல ஒழுகத்துக்கு. இவன் போதையில டவுசர் போடல, இந்த கொட்டை போய் இலையில உட்கார்ந்து இருக்குது. சரி சினிமாட்டுக்கார பிள்ளை பேசாம இருக்க கூடாது. அந்த பிள்ளை என்னாச்சு, என்ன டான்ஸ்கார பிள்ளைக்கு மட்டும் கொட்டை வச்சிருக்கா, எனக்கு கொட்டை வைக்கல. நான் தடவுடான்னு எந்திரிச்சிட்டேன். அடி நாதாரி முண்டையில அது மாங்கொட்டை இல்லடி முண்டை. அவன் டவுசர் போடாம அவன் கொட்டையை கொண்டு போய் வச்சுட்டு இருக்காங்க. கருத்திய முடிச்ச முண்டையில சீக்கிரம் எந்திரிச்சு தின்னு சொல்லிட்டு வாய்க்கல. கொஞ்ச நேரம் பார்த்தா அதுல மூத்தர் தடிச்சு பெணிச்சு நிக்க விடுவாங்க. அண்ணா இங்க இருக்கு, நாளைக்கு அவர்தான் ஏஜென்ட் வர்றாப்புல. ஆமா அது மாதிரி இல்லாமல் எங்களுக்கு அன்னதானத்தின் நிதானத்துல வழங்கிய குடும்பத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிகின்ற வணக்கம் 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமை நாடகம் அருமையினார் மனோகர் அண்ணா அவர்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிகின்ற வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அருமை உள்ளங்கள் மேடை ரசிகன் அண்ணா அவர்களுக்கும் எங்கள் சார்பும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிகின்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுக்கு வெளிநாடுலாம் பெரும்பெரும் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மேடை ரசிகன் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கும் எங்கள் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிகின்ற வணக்கம் வணக்கம். பல மேடை நாடகங்களா, அது வேறடா இது வேறடா. மேடை ரசிகன் இது, மேடை நாடகம் இன்னொன்று இருக்கு. சுந்தரி நாட்டிய தாரகை நடனச்சிட்டு திண்டுக்கல் முட்டல் சிட்டு சொல்லக்கூடிய புஷ்பால டான்ஸ் தொடக்கத்தோடு இருக்கிறார். ஹலோ ரோஜா பூரலிகே காரி ஆசாதி செல்லா மேரி சோகானா ये सिंगारी सुनना ले ये सारी पापा 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 रोजा पूरलिके कारी आसादी सेल्ला मेरी सौगाना ये सिंगारी सुनना ले ये सारी कन्हैया मैं कहिए दत्ता राज मकाने के मुझे चाल मोर मारे देश बनेंगे पूरी मिले जगे फुल कराले फुरकल रोजा पूरल के कारी रासाती सेला मेरी सोगाना ये सिंगारी सोगाले बने सारी कुटी कुड़ा पाउडर के डाले रोसा पूरी के तारे आसाती चला मेरी सोसाना ये सिंगारी सोनाले गले सारी
அதுக்கு என்னை பத்தி தெரியாவிட்டால் உங்கள் வீட்டு பிள்ளைமை சின்ன நடிகன் வாங்கி குட்டி அழகர் பாபு சந்து வந்து வெடிவரை நான் தான் நடப்பேன். உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துறவா சிரிச்சீங்களா? சரி நன்றி, எல்லாம் கை தட்டலாமே. நன்றி 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 நன்றி. வணக்கம் தெரிந்து கொண்டு போயிட்டு பிள்ளை எழுதிடுவோம். இந்த விடிய வரை நம்ம தான் இருக்கு, நம்ம கச்சேரி தான். போயிட்டு பிள்ளை எழுதுவோம். ஹலோ ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலா பாடலா ஆடலா பாடலா. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலா பாடலா. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலா பாடலா. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு போரந்தூரி போடலா பாடலா. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு போரந்தூரி போடலா பாடலா. சொல்லுவார்கள்
பிள்ளை வர 10 மாசம் ஆகும். 10 மாசம் ஆகுமா? ஏன் என்ன சொல்ற நீ? நீ தான் புள்ள எங்கடான்னு கேட்ட. அட டான்ஸ்காரங்க நடனம் ஆடக்கொண்டு இருக்கக்கூடிய நாட்டியக்கார குட்டி. நாட்டியக்கார பிள்ளையா? அதே சட்டி மாட்டுது. பரவாயில்ல, அப்படியே வர சொல்லுங்க. பெட்டிக்காரா சொல்லுங்க. சட்டி மாட்டுறதோட வர சொல்லணுமா? நான் எதுவும் பேச விரும்பலப்பா. நீ என்ன பண்ணாலும் சரி வர சொல்லு. பண்ணுங்க. போயிட்டு வர்றேன். போயிட்டு வரட்டுமா? போடா ஆறாத போடா. வேற ஒண்ணும் இல்லடா. சொல்லு. அந்த பிள்ளைக்கு இந்த கோழி கறி தின்னு சூட்டை கிளப்பி விட்டுருச்சோல இருக்கு. எல்லாருக்குமா? அந்த பிள்ளைக்கு அந்த சாப்பாடு போட்ட அக்கா, அந்த பிள்ளைக்கு ஒரு 120 பேம்பஸ் ஒன்று வாங்கிட்டு வாக்கா. இருக்குல்ல ஃபீவர் ஆம இருக்க மாட்டி விட்டு அது வாட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க போடுவாங்க. பெரிய மனுஷனுக்கு இருக்குதுடா மெடிக்கல்ல. ஆமா, XL XXL வாங்கிட்டு வந்தா சரியா இருக்கும். ஏன் ரொம்ப அனுபவம் உங்களுக்கு? இல்ல குண்டி பெரும் குண்டி இல்ல.